க்ளோரி டு ஜீசஸ். எனக்கு பிரியமான அண்ணன் அக்கா தங்கைகளே, மத்தேயு 10:31 பார்க்குறோம். ஏசு சொல்லாரு, பயப்படாதீர்கள் அப்படின்னு. அது முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையில் உள்ள முடி எல்லாமே எண்ணப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவமும் இயேசுக்கு தெரியாமல் நடக்காது. உண்மையாக வாழும் பட்சத்தில் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனசாட்சி பயந்து வாழுங்க. நீ அன்பு காட்டுங்க, பிறரை நேசிங்க. பூமியில் நம்ம கொண்டு வந்து ஒன்றுமே கிடையாது. நீ உண்மையாக நேர்மையாக வாழும்போது யாரும் உங்களுக்கு எந்த தீர்வும் செய்ய முடியாது. நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஒருத்தர் இயேசு மாத்திரம்தான். நம்ம படித்து நம்ம கண்காணிக்கிறாரு. இந்த பூமிக்கு அப்புறம் ஒரு முடிவு இருக்குது. உண்மையாக வாழ்ந்தால் பரலோகம், இல்லைன்னா நரகத்தில் தள்ளிடுவார். கிறிஸ்தவங்க சொல்லலாம், நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு. உண்மையாக வாழலைன்னா பரலோகம் போகவே முடியாது. அவருக்கு மட்டும் பயப்படுங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். க்ளோரி டு ஜீசஸ். இயேசுதான் உலகத்தின் பரவசம், அவர் நமக்கு